சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அதனால நீயே போய் பேசு. நானா? சித்தி, நான் இளமதிக்கு சப்போர்ட்டா இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு சௌந்தர்யா ஏற்கனவே என் மேல வெறுப்பாதான் இருக்கா. நான் போய் பேசினா அது சரியா வராது சித்தி. செல்வி, கூட்டு குடும்பத்துல புதுசா கல்யாணம் ஆனவங்க புரிஞ்சிக்காம சண்டை போட்டுட்டு இருக்கும் போது யாராவது அவங்க கிட்ட பேசி புரிய வைக்கணும். அதனால நீ போய் சௌந்தர்யா கிட்ட பேசு, அதான் சரியா இருக்கும். சரிங்க சித்தி, நான் போய் பேசுறேன். என்ன சௌந்தர்யா, என்கிட்ட பேச மாட்டியா? உனக்கு அப்படி என் மேல என்ன கோவம்? எதனால கோவம்னு உங்களுக்கு தெரியாதா? எல்லாம் தெரிஞ்சிருந்தும் எதுவும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க. என்கிட்ட மட்டும் இல்ல, இந்த வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயுமே நீ கோவமா தான் இருக்க. அதுக்கு காரணம் நடக்கிற எல்லாத்தையுமே நீ தப்பா தான் புரிஞ்சுக்கிற. நடக்கிற எல்லாமே தப்பாவே நடக்கும்போது அது எப்படி நான் சரியா புரிஞ்சுக்க முடியும்? அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல நடந்த எதையுமே நீ இன்னும் மறக்கலன்னு நினைக்கிறேன். எப்படி மறக்க முடியும்? எல்லாரும் திட்டம் போட்டுதானே என்ன அவமானப்படுத்திருக்கீங்க. என்ன பேசுற சௌந்தர்யா நீ? நீ இந்த வீட்டோட மருமக. உன்னை போய் நாங்க அவமானப்படுத்தணும்னு நினைப்போமா? அதுலயும் திட்டம் போட்டு உன்னை அவமானப்படுத்துற அளவுக்கு எங்களுக்கு என்ன அவசியம் இருக்கு? நான் பேருக்கு தான் இந்த வீட்டோட மருமக. ஆனா இந்த வீட்ல என்னோட நிலைமை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தங்க கூண்டுல அடப்பட்டிருக்கிற கிளி. இல்ல சௌந்தர்யா, நீ இந்த வீட்ல மகாராணி மாதிரி இருக்க வேண்டியவ. நான் உன்னை ரொம்ப அதிர்ஷ்டக்காரின்னு நினைச்சேன். ஆனா என்னமோ தெரியல, எல்லாமே தப்பாவே நடக்குது. சௌந்தர்யா, உன்னை இப்படி பாக்குறதுக்கு என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவ்வளவு சந்தோஷமா இருக்க வேண்டிய பொண்ணு நீ. ராஜேஸ்வரி சித்தியோட மருமகளா இருந்தும் ஏன் எல்லாமே நீ நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டா நடக்குதுன்னு எனக்கு புரியல. ஒரு விஷயம் சௌந்தர்யா, இந்த வீட்ல நீ யார்கிட்ட வேணாலும் வெறுப்ப காட்டு, சண்டை போடு. ஆனா சூர்யா கிட்ட மட்டும் வெறுப்ப காட்டவோ சண்டை போடவோ செய்யாத. இத நான் ஏன் உனக்கு சொல்றேன்னா, ஏற்கனவே நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தது சில பேருக்கு பிடிக்கல. இப்ப நீ சூர்யா கிட்ட சண்டை போட்டு பேசாம இருந்தா அவங்க அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அப்படி ஒரு நிலைமைய நீயே உருவாக்கிடாத. இங்க பாரு, ஒரு பொண்ணுக்கு புகுந்த வீட்ல புருஷன் தான் ஆணிவேர். புருஷன் சப்போர்ட்டா இருந்தா என்ன வேணா பண்ணலாம். அதனாலதான் சொல்றேன், நீ யார்கிட்ட வேணாலும் சண்டை போடு, ஆனா சூர்யா கிட்ட சண்டை போடாத. நான் சொல்றேன்னு கோவப்படாத. சூர்யா என்னதான் இறங்கி இறங்கி வந்தாலும் நீ பிடிவாதமா அவனை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. சூர்யா உன்கிட்ட பேசுறதுக்கும் ஏன் இந்த ரூமுக்கு வரத்துக்கும் கூட பயப்படுறான். சூர்யா ஏதாவது உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாரா? இல்ல சௌந்தர்யா, என்கிட்ட மட்டும் இல்ல, அவன் யார்கிட்டயுமே எதுவுமே சொல்லல. அவன் சொல்லவும் மாட்டான். நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ சௌந்தர்யா, சூர்யாவை நான் சின்ன வயசுல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன். அவன் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாதா? இத்தனை வருஷத்துல சூர்யா இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்ல. இங்க பாரு சௌந்தர்யா, இப்போ உங்க 2 பேருக்குள்ளேயே வந்திருக்கிறது ஒரு சின்ன விரிசல் தான். ஆனா இந்த விரிசல் பெருசாயிட்டே போச்சுன்னா அது உங்க 2 பேர் லைஃபுக்குமே நல்லது இல்ல. நீ படிச்சவ, மெச்சூர்டான பொண்ணு, கல்யாணத்துக்கு முன்னாடி உன் குடும்பத்தையே பாத்துக்கிட்டவ. எதுவா இருந்தாலும் யோசிச்சு முடிவு பண்ண. நான் வரேன்.
இங்க தனியா வந்து நின்னுட்டு இருக்கீங்க? ரூம்குள்ள இருந்தாலும் நான் தனியா தானே இருக்கேன். நீ முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிற, என்ன பார்க்க மாட்டேங்கிற. ரொம்ப வேதனையா இருக்கு. மனசுல நிம்மதி இல்லை, தூக்கம் வரல, என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் தனியா வந்து நிக்கிறேன். சூர்யா நில்லுங்க. என் கூட வாங்க. எங்க கூப்பிடுற? கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க. நான் உங்ககிட்ட நிறைய பேசணும். என்ன பாக்குறீங்க? பேசணும்னு சொல்றேன்ல, வாங்க. என்ன பேசுறதா இருந்தாலும் இங்கே பேசு. கீழே வந்தா எல்லாரும் முன்னாடி சண்டை போட்டு திட்டதான் போற. அந்த திட்ட நான் இங்கேயே தனியா வாங்கிக்கிறேன். இனிமே திட்டி சண்டை போட்டு என்ன பிரயோஜனம்? சந்தோஷமா வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழாம சண்டை போட்டே நம்ம லைஃப் முடிஞ்சிரும் போல இருக்கே. சரி, ஓகே. இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் நாம மறந்துடலாம். நாம 2 பேரும் எங்கேயாவது 1 வீக் வெளியே போய் தங்கி ரிலாக்ஸ் ஆயிட்டு வரலாமே.